ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், அதில் எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்குது, யார் யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அது இல்லாமல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 5 இருக்குது. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் டோட்டலாக 3900 MBBS சீட்ஸ் இருக்குது. ஓகேங்க. இப்போது இந்த 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 12 மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மைனாரிட்டி, 6 காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கு மைனாரிட்டி. இந்த 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் ஒரே ஒரு காலேஜ் மலையாளம் மைனாரிட்டி, 3 மெடிக்கல் காலேஜஸ்ஸு கிறிஸ்டியன் மைனாரிட்டியாக இருக்குது. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பிரேக் டவுன் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட்ஸ் வந்து எப்படி அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நான் மைனாரிட்டி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 11 சொன்னோம் இல்லைங்களா, 12 நான் மைனாரிட்டி ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் சொன்னோம் இல்லையா. அது தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டியாக அல்லாத நான் மைனாரிட்டி காலேஜ் இல்லை அப்படிங்கிற கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மொத்த சீட்ஸில் 65% சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4.5 lakhs டியூஷன் ஃபீஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு அலாட் பண்ணுவாங்க. 20% சீட்ஸு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அலாட் பண்ணுவாங்க, 15 lakhs. 15% சீட்ஸு என்ஆர்ஐ கோட்டாவுக்கு அலாட் பண்ணுவாங்க. ஓகேங்க. அது 23 lakhs கிட்ட டியூஷன் ஃபீஸ் மட்டுமே வந்துடுங்க. ஓகே. ஸோ இதுதான் நமக்கு நான் மைனாரிட்டி காலேஜஸ். 12 காலேஜஸ் நமக்கு மொத்தம் இருக்குது. மைனாரிட்டி காலேஜஸில் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, இந்த 3 சேர்த்து 10 காலேஜஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு காலேஜ்லையும் இருக்கக்கூடிய 50% சீட்ஸ், இப்போ 100 சீட்ஸ்னால் 50 சீட்ஸ், 250 சீட்ஸ்னால் 125 சீட்ஸ், அந்த மாதிரி 50% சீட்ஸு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4.5 lakh டியூஷன் ஃபீஸ்க்கு கொடுத்துருவாங்க. 35% ஆஃப் த சீட்ஸு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன அந்த தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் மைனாரிட்டிக்கு கொடுக்கலாம், கொடுக்காமலே இருக்கலாம், அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். 15% சீட்ஸு என்ஆர்ஐ கோட்டாவுக்கு கொடுப்பாங்க. சரிங்க. இப்போ 1 by 1 தெளிவாக பார்ப்போம். இப்போது நான் மைனாரிட்டி காலேஜஸ் எதெல்லாம் இருக்குது சார் தமிழ்நாட்டில்? அன்னை ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது, இந்திரா மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூரில் இருக்குது. இது அல்ஃபபெட் ஆர்டரில் இருக்குதுங்க காலேஜஸ். நம்ம வந்து ரேங்க் ஆர்டரில் கொடுக்கல, அல்ஃபபெட் ஆர்டரில் கொடுத்துருக்கோம். கற்பக விநாயகா மதுராந்தகத்தில் இருக்குது. கேஎம்சிஹெச் கோயம்புத்தூரில் இருக்குது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காஞ்சிபுரமில் இருக்குது. நந்தா ஈரோடில் இருக்குது. பிஎஸ்ஜி கோயம்புத்தூரில் இருக்குது. பிஎஸ்பி நமக்கு சென்னையில் இருக்குது. சென்ட் பீட்டர்ஸ் ஹோசூரில் இருக்குது. சுவாமி விவேகானந்தா திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரையில் இருக்குது. இந்த 12 நான் மைனாரிட்டி கல்லூரிகள். இங்கே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு டோட்டலாக 2150 சீட்ஸ் இருக்குது. டோட்டல் சீட்ஸ் அதில் 92.5% கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 1291 சீட்டும், 7.5% ரிசர்வேஷனுக்கு 102 MBBS சீட்ஸும், மேனேஜ்மெண்ட் ஜென்ரலுக்கு 430 சீட்டும், என்ஆர்ஐக்கு 327 சீட்டும் இருக்குது. இதில் 7.5% ரிசர்வேஷனில் சேர்கிறவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் பே பண்ணிடும். அவங்களுக்கு ஃபீஸே வராது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஓகேங்க. அடுத்து காலேஜ் வைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இருக்குது. அது எப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து தெலுங்கு மைனாரிட்டி காலேஜஸ் 6 இருக்குது. இங்கே டோட்டலாக 1150 சீட் எங்கெல்லாம் இருக்குங்க? அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம், அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை, தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர், கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர், கற்பகம் கோயம்புத்தூர்னு சொல்லுவோம், ஸ்ரீ முத்துக்குமரன் சென்னை, திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் திருச்சி. இந்த 6 கல்லூரிகளில் 1150 சீட்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 530 சீட்டும், கவர்மெண்ட்டில் 7.5% 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 45 சீட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 88 சீட்டும், மேனேஜ்மெண்ட்டில் தெலுங்கு மைனாரிட்டிக்கு 313 சீட்டும் அலாட் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ரவுண்டில். செகண்ட் ரவுண்டில், தேர்ட் ரவுண்ட்லலாம் தெலுங்கு மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க ரேங்க் லிஸ்ட் அப்படின்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. என்ஆர்ஐக்கு 174 சீட்ஸு அவைலபிளாக இருக்குதுங்க. ஓகேங்க.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மலையாளம் அண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி ரெண்டுமே பார்க்குறோம். இதில் மலையாள மைனாரிட்டி ஒரே ஒரு காலேஜ் தான், ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கன்னியாகுமரியில் இருக்குது. இங்கே 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. 69 கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 92.5%க்கும் 7.5%க்கு 6 சீட்டும் வந்துடும். மலையாளம் மைனாரிட்டிக்கு 52 சீட்டு, என்ஆர்ஐக்கு 23 சீட்டு மூகாம்பிகா கன்னியாகுமரியில் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். இங்கே ஏன் நம்ம வந்து இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே 50,000 தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா அல்லது கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஸ்டாஃப் கோட்டா எதுவாக இருந்தாலும் சரி, ஃபீஸ் வந்து 50,000 தான் ஃபஸ்ட் இயரில். செகண்ட் இயர்லேருந்து நமக்கு 25,000 அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் டோட்டலாக 100 சீட் இருக்குது. இங்கே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 92.5% ரிசர்வேஷனில் 30% சீட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா கம்யூனிட்டி எல்லா ரிலீஜனை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது 2 சீட்டு. கவர்மெண்ட் கோட்டாவில் 7.5%க்கு இங்கே 28 + 2 30 சீட்டு வந்துருங்க 30%க்கு. இதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. 7.5% ரிசர்வேஷனுக்கு ஃபீஸ் கிடையாது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அதில் 20% கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவுக்கு 20 சீட். இது கவர்மெண்ட் கோட்டாவில் தான் வருங்க. இந்த 50 சீட்டும் கவர்மெண்ட் கோட்டா. சரி, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜென்ரலில் 2 சீட் இருக்குது. இது இந்தியா முழுக்க இருக்க எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமாக கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கும் 50,000 தான் இப்போ ஃபஸ்ட் இயரில் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாவில் 10 சீட்டு, மைனாரிட்டி நெட்வொர்க்கில் 38 சீட்டு. இதெல்லாம் வந்து நமக்கு கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். மாதா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்குது. இது கிறிஸ்டியன் மைனாரிட்டி. இங்கே 150 சீட்டு டோட்டலாக இருக்குது. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 69 சீட்ஸு, கவர்மெண்ட்லேயே 7.5%க்கு 6 சீட்ஸு, கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு 52 சீட்ஸு, என்ஆர்ஐக்கு 23 சீட்ஸ். பனிமலர் சென்னை, இது ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ். 200 எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்குது. 92 சீட்ஸ் 92.5க்கும் 8 சீட்ஸு 7.5% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு 35 சீட்டும், கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு 35 சீட்டும், என்ஆர்ஐக்கு 30 சீட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம அந்த சீட் மேட்ரிக்ஸில் 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது நமக்கு கட் ஆஃப் மார்க் 2025ல் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டிக்கெலாம் எந்த மார்க் வரைக்கும் ஓவரால் கட் ஆஃப் கிடச்சிது அப்படிங்கிறத பார்ப்போம். கவர்மெண்ட் கோட்டா 92.5% ரிசர்வேஷனுக்கு 2025ல் ஓசிக்கு 494, பிசிக்கு 461 மார்க்கு, பிசிஎம்க்கு 467, எம்பிசிக்கு 455 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 391 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 315 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 364 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. அதே 7.5% ரிசர்வேஷனில் ஓசிக்கு 440 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. பிசிக்கு 408, பிசிஎம்க்கு 411, எம்பிசிக்கு 424, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 394, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 394, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 411. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டாவில் நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவை, அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸின் 92.5%-ஐ விட கட் ஆஃப் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் சார்? கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5% ரிசர்வேஷனில் வராங்க. ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை விட கட் ஆஃப் மார்க் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஃபேக்டர் சீட் கம்மி, ரெண்டாவது ஃபேக்டர் வந்து ஃபீஸே கிடையாது, மூணாவது ஃபேக்டர் எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாருமே கோச்சிங் சென்டர் போய் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் எல்லா கம்யூனிட்டிக்குமே கட் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரே கட் ஆஃப் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அக்ராஸ் 92.5% அண்ட் 7.5%. பட் 7.5% அப்படிங்கிறது 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும். இங்கிலீஷ் மீடியமாகவும் இருக்கலாம், தமிழ் மீடியமாகவும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. 6 to 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கட் ஆஃப் மார்க் வருஷம் 7.5க்கு ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்க. கிறிஸ்டியன் மைனாரிட்டி காலேஜ், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் 20%க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 544 வரைக்கும் சீட் கிடச்சிது. அதே போல் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 175 மார்க் வரைக்கும் ஸ்ட்ரே ரவுண்ட் 4th ரவுண்டுக்கு சொல்கிறோம், அதில் சீட் கிடச்சிது. தெலுங்கு மைனாரிட்டிக்கு 114 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு கடைசி ரவுண்டு வரைக்கும். மலையாளம் மைனாரிட்டிக்கு 116 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் மலையாளம் மைனாரிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மி.
கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவில் 175 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாவுக்கு 480 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது. மைனாரிட்டி நெட்வொர்க் கட் ஆஃப்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு டயசிஸ்க்கும் ஒரு சீட் 2 சீட் இந்த மாதிரி அலாட் பண்ணுவாங்க. டயசிஸ்க்கு டயசிஸ் மார்க் வேரி ஆகும். பட் லீஸ்ட் மார்க் 147ன்னு நம்ம போன வருஷம் பார்த்து எடுத்திருக்கோம். என்ஆர்ஐக்கு 115 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 2025க்கான டேட்டா. 2026க்கு என்ன ஆகும், இதே ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2025ல் என்ன டிஃபிகல்ட்டி லெவல் எக்ஸாமில் நம்ம பார்த்தோமோ அதுதான் 2026 ரீ எக்ஸாமில் டிஃபிகல்ட்டி லெவல் இருந்திருக்கு. 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தது ஒன்றும் பெருசாக ஒரு பாசிட்டிவ் எஃபெக்டை ஏற்படுத்தின மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தெரியல. அதனால் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரியே கட் ஆஃப் வந்தால் உங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும், எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும், எல்லாருக்கும் ஹாப்பியாக தான் இருக்கும். இதுக்கு மேலே ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இதை விட ஃபீஸ் கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை விடவே கட் ஆஃப் மார்க் குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கான சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் கட் ஆஃப் மார்க் பார்த்துருக்கோம். நம்ம கொடுத்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபபெட் ஆர்டரில் தான் நம்ம கொடுத்துருக்கோங்கிறத நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.